ஆதி திருச்சபையில மெயினா இயேசு சொன்னதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி போக கொஞ்சம் மனுஷ பாரம்பரியங்களாம் ஆட் ஆயிடுச்சு. இயேசு சொல்லாத காரியங்களாம் சேர்த்துட்டாங்க அவங்க பாட்டுக்கு. இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள போனீங்கன்னா இயேசு வணங்குறாங்க, திடீர்னு பார்த்தா வேற யாரையும் வணங்குறாங்க. இயேசுடைய படம் மட்டும் இல்ல, வேற யாருடைய படம்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து எங்க வந்து இதெல்லாம் வந்து மனுஷன் சேர்த்தது. இதெல்லாம் பைபிள்ல இல்லவே இல்லை பாருங்க. பைபிள் வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வணங்க சொல்லுது. வேற யாராவது வணங்க சொல்லுதா? யாரு? ஆனா இன்னைக்கு வந்து நூற்றுக்கணக்கான வருஷமா சில பாரம்பரியத்தை உண்டு பண்ணி அதுல அப்படியே போயிட்டு இருக்காங்க. கேட்டா கிறிஸ்தவங்கன்றாங்க. இப்படிப்பட்ட பகுதிகள் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா நமக்கு காண்பிக்குது பாரு, இதுதான் சபைனா இப்படிதான் இருக்கணும், இயேசு சொன்னதை செய்யணும், அதுதான் போக்கஸ். கிறிஸ்தவ ஊழியம் என்னது சாராம்சமா இங்க வந்துருது. அப்படியே எல்லா இடத்துக்கும் இயேசு பற்றி சொல்லணும், கேள்விப்படுறவங்க விசுவாசிக்கணும், அந்த விசுவாசிக்கிறவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுத்தவங்க வந்து தொடர்ந்து வந்து போதனையை கேட்கணும், நடத்தப்படணும். இது அடிப்படை. இதை விட்டுட்டு மனுஷனுடைய பாரம்பரியம், ஸ்தாபன பாரம்பரியங்கள் இதெல்லாம் ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. ரொம்ப சிலர் பாருங்க இந்த இதுலயே இதை போட்டு பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. ஏன் இதை பண்றீங்க கேட்டா, இல்ல எங்க ஸ்தாபனத்துல நாங்க இதுதான் எங்களுடைய முறை. ஓஹோ, அது பைபிள்ல இருந்து ஒன்றும் பார்க்க தேவையில்லையா? நம்ம ஸ்தாபனத்தை பார்த்தா போதுமா? எங்க ஸ்தாபனத்தினுடைய உபதேசம் இது. ஓ, ஸ்தாபனத்தினுடைய உபதேசம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் முக்கியமே கிடையாது. பைபிளுடைய உபதேசமானு பார்க்கணும். ஃபோக்கஸ் வந்து மாறிடக்கூடாது பாருங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கும் இந்த மாதிரி பகுதிகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிறிஸ்தவத்தில் நம்ம என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணணும்னு இது ரொம்ப கிளியரா நமக்கு போதிக்குது.